ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு நல்ல ட்ரிபிள் எக்ஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் அதை எடுத்துருக்கேன். ரைஸ் கொஞ்சம் நல்லா லாங்காக இருக்கும். ஸோ நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கோம். கேர்டு, ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் முந்திரி, அப்புறம் நெய் கொஞ்சம், எண்ணெய் கொஞ்சம். ஓகேவா? அதெல்லாம் ஒரு பிரியாணி பேன் வந்து ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அதுக்கப்புறமா தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் இந்த ஒரு 250 ml தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பைசஸ்ஸு, வெஜிடபிள்ஸ், கேர்டு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போது இந்த பவுலால் ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். காய்க்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிட்டேன். இந்த காயும் தண்ணி நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி தம் போட்டு எடுத்தால் சுவையான சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். தேங்க்யூ.